ஒரு தம்பி வந்து கட்சியில் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தால் அந்த தம்பியிடம் பெருந்தன்மையோடு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்லை தம்பி, அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள். திருமாவளவன் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர். அந்த இயக்கம் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோம் என்று களங்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். வர வேண்டாம்ப்பா, வேற ஏதாவது கட்சிக்கு போகிறதுனா போ. விசிகோடு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறோம். எங்களுக்காக அவர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். திருமாவளவன் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்திருக்கிறார். சாதாரண மக்களை அமைப்பாக்கி உறவு நமக்கு தேவைப்படலாம் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துவதற்கும் எங்களால் முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் எடுத்தபோதுதான் எனக்கு எங்கோ முள் குத்தியதை போன்ற ஒரு வழி, இதயத்தில் முள் குத்தியதை போன்ற ஒரு வழி. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. அதனால் இந்த இயக்கம் சிதறிவிடும் என்று நான் கருதவில்லை. இறுதி இலக்கை தொடுகிற வரையில் என்னோடு ஓடி வருகிற தம்பிகளை கொண்டு என்னால் போராட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. கட்சியிலிருந்து யாரையும் நான் நடவடிக்கை எடுத்து இதுவரையில் வெளியேற்றியதில்லை. அது கூட கட்சிக்குள்ள சண்டை நடக்கும். இவர் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். இந்திய அரசு அடிக்கடி சொல்லுவாங்க, அடியாத மாடு படியாது என்றால். நான் சொல்லுவேன், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. யாரையும் குற்றம் பார்க்க வேண்டாம். எல்லாம் புதுசு தானே, புது தலைமுறை தானே. இப்படிதான் அடிச்சு முடிச்சுட்டு மேடையில் வந்து நிற்பான். போங்க தம்பி போங்க தம்பின்னு சொல்லி கீழே இறக்கி விடணுமே தவிர அவனை ஒட்டுமொத்தமாக அரங்கத்தை விட்டே வெளியேற்றுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. மேடை விட்டு இறங்குன்னு சொல்கிற அளவுக்கு மட்டும் ஒரு ஃபோர்ஸ் தன்னா போதும். மொத்தமாக வெளியே போகடான்னு தள்ளுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய அணுகுமுறை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரே ஒரு நபரை கூட நான் இதுவரையில் கட்சியில் இருந்து டெர்மினேட் பண்ணியதில்லை, நீக்கியதில்லை. ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் போனார்கள். அவர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அவ்வளவுதான். கோவேந்தரை போல தகடூர் தமிழ்ச்செல்வனை நாம் வெற்றி முகத்தில் தான் இருந்தோம். கடைசி நேரத்தில் தோல்வியடைந்ததாக 87 வாக்குகளில் தோல்வியடைந்ததாக அறிவிப்பு செய்துவிட்டார். உண்மையில் நாம் தான் வெற்றி பெற்றோம். ஆக மக்களிடம் கூட்டணி சார்பிலே அவர் போட்டியிட்ட போதும், அதிமுக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட போதும் வெற்றி பெற முடியவில்லை. தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். பிறகு ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் போட்டியிட்டார். அது ரொம்ப தொடக்க காலம், இயக்கம் அறிமுகமாகி இருந்த காலம். 1999 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அப்போதுதான் தருமபுரியிலே நமக்கு சிறுத்தைகளுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடலூர் மாவட்டத்தை போலவே தருமபுரி மாவட்டமும் சிறுத்தைகளுக்கான கோட்டை. இது தருமபுரி அல்ல, திருமாபுரி என்று ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய அளவுக்கு எழுச்சி மிகுந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இன்றைக்கும் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது.
ஆக இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் 2021 நம்மால் அரூர் தொகுதியை கேட்டுப் பெற இயலாமல் போய்விட்டது. கேட்டோம், பெரிதும் முயற்சித்தோம், முடியவில்லை. கூட்டணியை கசந்து முறித்துக் கொள்ளக்கூடாது என்பதனால் நம்மால் பிடிவாதம் செய்ய இயலவில்லை. அவ்வளவுதான். அழுத்தம் கொடுத்தோம். ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே முரண்பாடு வந்துவிடக் கூடாது, கூட்டணி தலைமையோடு ஒரு கசப்பு உருவாகிவிடக் கூடாது என்பதனால் 2021 அரூர் தொகுதியை நம்மால் பெற முடியாமல் போனது. 2026 கட்டாயம் இதை கேட்டு பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் தெரியும், நம்முடைய கோவேந்தர் அவர்களுக்கும் தெரியும், நானும் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் 3 பேரும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது அரூர் தொகுதியின் எழுச்சியை சுட்டிக்காட்டி, இந்த முறை எங்களுக்கு கட்டாயம் தேவை, அதிமுக கூட்டணியிலே இருந்தபோது 60,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கிறோம், இப்போது கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்களுக்கு கட்டாயம் தேவை என்று வலியுறுத்தி பார்த்தோம். ஆனாலும் திமுக உங்கள் ஆதரவோடு எங்கள் கட்சி அரூரில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உங்கள் செல்வாக்குள்ள தொகுதியாக இருக்கிற அரூரை எங்களுக்காக விட்டுக் கொடுங்கள் என்று அவர்கள் எங்களிடத்திலே வாதிட்டார்கள். இதுதான் நடந்தது. உங்களுக்கு வேறு தொகுதிகளை கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் தருகிறோம், தருமபுரியில் நெருக்கடி தர வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே வழி இல்லாமல் அரூருக்கு பதிலாக அரக்கோணத்தை பெற்றோம். இந்த முறையில் நம்மால் அரூரை பெற முடியவில்லை என்பதும் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த ஏமாற்றம், அதிர்ச்சி. கோவேந்தர் உட்பட கோவேந்தர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் பேசிய போது அவர் மிகுந்த வலியோடு பேசினார், வருத்தப்பட்டார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அரூரை விட்டிருக்க கூடாது என்பது மட்டுமே அவருடைய வாதமாக இருந்தது. ஒருவேளை அவரையும் நான் உள்ளே அழைத்து போயிருந்தால் அவரே எனக்கு முன்னதாக என்னை முந்திக் கொண்டு பரவாயில்லை விடுங்கள், திமுகவே போட்டியிடட்டும் என்றுதான் சொல்லியிருப்பார். ஏனென்றால் அவரும் என்னை போல இலகிய மனம் படைத்தவர் என்பதை நான் அறிவேன். அந்த சூழலில் அவர் உள்ளே இருந்திருந்தால் என்னையும் முந்திக் கொண்டு திமுக இந்த அளவுக்கு அழுத்த கேட்கிறார்கள், வேண்டுகோளாக வைக்கிறார்கள், நாம் நெருக்கடி தர வேண்டாம் என்ற முடிவைத்தான் அவர் எடுத்திருப்பார். அவரை நான் அறிவேன்.